நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருநெல்வேலியில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய அமித்ஷா, ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்ற சோனியாவின் கனவும் உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் என்ற ஸ்டாலினின் கனவும் நிறைவேறப் போவதில்லை என்றார். மேலும் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது பாஜக கடமை என அண்ணாமலை பேசியதும் அரசியல் களத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. இது நாள் வரை இபிஎஸ்ஐ தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் என்று கூட சொல்லாமல் தவிர்த்து வந்த அண்ணாமலை திடீரென மனமாற்றம் அடைந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்காமல் ஓய மாட்டோம் என்ற அளவுக்கு பேசியதற்கான காரணம் எதுவாக இருக்கும் என்பதுதான் கமலாலய காரிய கர்த்தாக்களின் மனதில் கரை புரண்டு ஓடும் என்ன ஓட்டமாக இருக்கிறது. பாஜகவின் முதலாவது பூத் கமிட்டி மாநாடு திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர்கள் ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய அமித்ஷா, அரசியலமைப்பு சட்டத்தின் 130வது திருத்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதாகவும் சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினர். தமிழக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி பல மாதங்கள் சிறையில் இருந்திருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். विपक्ष वाले पूछते हैं क्या जरूरत है ये बिल की। मैं आज कहने आया हूं, डीएमके के वरिष्ठ मंत्री के पोनमुडी जी और सेंथिल बालाजी 8 महीने तक जेल में रहे, इस्तीफा नहीं दिया। मुझे बताइए, जेल में रहकर सरकार चला सकते हैं क्या? தொடர்ந்து பேசிய அமித்ஷா, வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எளிதாக 39% ஓட்டுகளை பெற்றுவிடும் என்றார். மேலும் இந்தியா கூட்டணி கனவு காண்பதாகவும் ஸ்டாலினின் ஒரே லட்சியம் உதயநிதியை முதல்வராக்குவது என்றும் சோனியாவின் ஒரே லட்சியம் ராகுலை பிரதமராக்குவது என்றும் குற்றம் சாட்டினர். ஆனால் ராகுல் பிரதமராகவும் உதயநிதி முதல்வராகவும் முடியாது என்ற அமித்ஷா, மத்தியிலும் மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் உறுதியாக வெல்லும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஐயோ बहनों, ये इंडी अलायंस वाले ना तमिलनाडु का भला कर सकते हैं, ना देश का भला कर सकते हैं। स्टालिन जी का एक ही एजेंडा है, अपने बेटे को मुख्यमंत्री बनाना, और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना। मगर मैं दोनों को कहना चाहता हूं, ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं, ना उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं। दोनों जगह एनडीए का विजय निश्चित है, मोदी जी का विजय निश्चित है. முன்னதாக பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலையை செய்தாக வேண்டும் என்றும், இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டியது கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு தொண்டரின் பொறுப்பு என்றும் கூறினார். ஆனால் அடுத்த 8 மாத காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக, நம்முடைய கட்சிக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்க ஒருத்தருக்கு இருக்கு. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூத் தலைவருக்கும், பூத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் அடுத்த 8 மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி, இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு.
பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷாவின் பேச்சை காட்டிலும் அண்ணாமலையின் பேச்சுதான் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஏனெனில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைப்பதை ஆரம்பத்தில் இருந்தே அண்ணாமலை எதிர்த்து வந்தது ஊரறிந்த உண்மை. பல நேரங்களில் இதை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார் அண்ணாமலை. அது மட்டுமல்ல, செய்தியாளர் சந்திப்பு, பொதுக்கூட்டம் என பல இடங்களில் இபிஎஸ்ஐ காட்டமாக விமர்சித்து வந்தார். இந்த நிலையில்தான் தேசிய தலைமையின் கட்டாயத்தால் அதிமுகவுடனான கூட்டணிக்காக அண்ணாமலை பதவி பறிக்கப்பட்டது. இருப்பினும் கட்சியில் அவருக்கான முக்கியத்துவத்தை எள்ளளவும் குறையாத அளவுக்கு தேசிய தலைமை பார்த்து கொண்டாலும் அவ்வப்போது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலேயே அண்ணாமலை பேசி வந்தார். இந்த நிலையில் முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக அமர வைக்க வேண்டியது பாஜக தொண்டர்களின் பொறுப்பு என அண்ணாமலை பேசியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அண்ணாமலையின் திடீர் மனமாற்றத்திற்கு என்ன காரணம், யார் காரணம் என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.